Hi students, this is Govindraj from Tripur. Welcome to our video. அன்பான மாணவ மாணவிகள், இன்றைக்கி நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிஸில் 11th ஸ்டாண்டர்ட் தமிழ் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் அண்ட் மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு 6 மார்க் கொஸ்டின்ஸ் வித் ஆன்சர்ஸோட பார்க்க போகிறேன். கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் இருக்க எல்லா கொஸ்டினுமே அடிக்கடி பப்ளிக்கில் கேட்டேன். தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2019 இப்போ லாஸ்ட்டாக ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 2024 வரைக்கும் கேட்ட எல்லா பப்ளிக் கொஸ்டினில் கேட்ட 6 மார்க் கொஸ்டின்ஸ் மட்டும் நம்ம தொகுத்து வித் ஆன்சர்ஸோட அப்லோட் பண்ணுற கட்டாயம் இந்த மெத்தடு படி நீங்கள் எழுதுனீங்கன்னா 6 அவுட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 6 கிடைக்கிறதுக்கு வந்து ரொம்ப சான்சஸ். இதில் இருக்கிற 6 மார்க் கொஸ்டினை நீங்கள் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் மோஸ்ட் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் இதில் பார்த்தா ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டினில் கேட்டகரியில் இருந்தது. ஸோ அதனால் இந்த கொஸ்டின் நீங்கள் மார்க் பண்ணி பாருங்கள், வித் ஆன்சர்ஸோடு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் படி இதில் நம்ம எக்ஸ்ட்ரா பாயிண்ட்னா படிச்சுன்னா தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய 6 மார்க் கொஸ்டினை நீங்கள் மொழியை வெளிப்படுத்தும் நிலையில் பேச்சு மொழியையும் எழுத்து மொழியும் எவ்வாறு உணர்கிறீர்கள் என்பதை முதல்ல பேச்சு மொழிக்கான பாயிண்ட்ஸ் நீட்டாக எழுதியிருக்காங்க, அடுத்து எழுத்து மொழிக்கான பாயிண்ட்ஸ் நீட்டாக எழுதியிருக்காங்க. ரெண்டும் நம்ம கம்பேர் பண்ணி எழுதினப்போ 6 மார்க். ஃபஸ்ட்டு பேச்சு மொழிக்கு 3 மார்க், எழுத்து மொழிக்கு 6 மார்க், பார்த்தீங்கன்னா 3 மார்க், ஓவரால் 6 மார்க். இது ஃபஸ்ட்டு வந்து 6 மார்க் கொஸ்டின். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சிம்பொனி தமிழரும் ஆஸ்கர் தமிழ் விசை தமிழர் காட்டிய பாடப்பகுதி கொண்டு தொகுத்தல் ரொம்ப ரொம்ப முக்கியமான முதல் குறிப்பு சட்டங்கள் போடுறோம். ஸோ அதுக்கப்புறம் முன்னுரை பற்றி எழுதிட்டு அதில் வந்து சிம்பொனி தமிழர் பற்றி இளையராஜா பற்றி மென்ஷன் பண்ணிவிட்டு அவர் வந்து அவரோட சாதனைகள் எல்லாமே மென்ஷன் பண்ணி எழுதுகிறோம். இசை நுணுக்கம், அதுக்கப்புறம் ஆஸ்கர் தமிழர், தட் மீன்ஸ் வந்து பார்த்து ஏஆர் ரஹ்மான் சாரை பற்றி எழுதுகிறோம், அவரோட கான்செப்ட், அவரோட சாதனைகள் என்னென்னு எழுதுகிறோம். அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து முடிவுரை எழுதிட்டு மைய கருத்து எழுதிட்டு ஸோ இதே மாதிரி மெத்தட் நீங்கள் எழுதுங்க எக்ஸாக்டாக. இல்லை இதுக்கு தகுந்த எக்ஸ்ட்ரா பாயிண்ட் எழுதலாம். இது வந்து ரெண்டாவது 6 மார்க் கொஸ்டின். அடுத்து தேர்டு பார்த்தீங்கன்னா இப்போ காவடி சிந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான அண்ணாமலையார் எழுதிய பார்த்தீங்கன்னா காவடி சிந்து அது குறிப்பு சட்டம் நீட்டாக போட்டுட்டு முன்னுரை விளக்குரை முடிவுரை போட்டு மதுரை கவி கோவில் கோபுரம், நெக்ஸ்ட் பார்த்த கொடிக்கம்பம் அழகு மதில் திருப்பூர். இதில் இருக்கிற பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்க. இல்லை இது தவிர நாங்கள் வேறு மாதிரி படிச்சுக்கலாம், தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு சைட் ஹெட்டிங் போட்டு நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸ். அதே மாதிரி நீங்களும் ப்ரெசென்ட் கான்செப்ட் சரியாக இருந்தால் போதும். நீங்கள் எந்த கைனாலும் படித்து நான் பல டைம் சொல்லியிருக்கேன். நான் வேறு மாதிரி படிச்சுக்கலாம், தாராளமாக எழுதிக்கலாம். இல்லை நான் இப்படி தான் எழுதினா தான் கரெக்டு, அப்படி எழுதினா தான் கரெக்ட், அப்படிலாம் கான்செப்ட் சரியாக இருந்தால் போதும். நீங்கள் புரிஞ்சுட்டு ஓனாக கூட எழுதிக்கலாம். சைட் ஹெட்டிங் நம்ம ஸ்டூடெண்ட் எல்லாருமே பார்த்து நீட்டாக பார்த்து சைட் ஹெட்டிங் போட்டு தான் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் நான் சொல்கிற சைட் ஹெட்டிங் போடணும். அதே மாதிரி தான் மைய கருத்து கட்டாயம் மென்ஷன் பண்ணிடுங்க. அடுத்தது நம்ம வந்து நாலாவதாக பார்க்கக்கூடியது பார்த்தா வாடிவாசல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, விரிவானதில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கான்செப்டும் வாடிவாசலும். அதே பார்த்தீங்கன்னா சிம்பொனி தமிழ் ஆஸ்கர் ரெண்டுமே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது யானை டாக்டர். அது ஆல்ரெடி நம்மளோட பேப்பர் ப்ரெசன்டேஷனில் கொடுத்துருக்கோம். குறிப்பு சட்டங்கள் முதல் மென்ஷன் பண்ணி கதை மாந்தர்கள் இந்த ஸ்டூடெண்ட் நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வாடிவாசல் நமக்கே தெரியும் ஜல்லிக்கட்டு பற்றி தான். ஜல்லிக்கட்டு புரிஞ்சு நம்ம ஓனாக கூட எழுதிக்கலாம். ஆனால் மறக்காம இந்த கதை மாந்தர் இந்த கேரக்டர்ஸ் யாரெல்லாம் மென்ஷன் பண்ணிடுங்க. மீதி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு ஓனாக கூட எழுதலாம். பாயிண்ட்ஸை எழுதிட்டு அதுக்கான வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறளில் மென்ஷன் பண்ணி இந்த ஸ்டூடெண்ட் நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி முடிவுரை எழுதி மைய கருத்து எழுதிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 4வது கொஸ்டின். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது பௌத்த கல்வி, சமண கல்வி, மரபொழி கல்வி. இது ஒரு ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நீட்டாக இந்த ஸ்டூடெண்ட் குறிப்பிட்ட முன்னுரை விளக்குரை முடிவு போட்டு அந்த விளக்குரையில் ஒவ்வொரு கல்வி முறை எழுதியிருக்காங்க. ஸோ நீங்களும் இதே மாதிரி வந்து சைட் ஹெட்டிங் போட்டு எழுதுன்றதுக்காக தான் இந்த ஆன்சர் அப்லோட் பண்ணியிருக்கோம். நிறைய பேர் 6 மார்க்கே படிக்கிறதே கிடையாது. ஆனால் நம்ம ஸ்டூடெண்ட் வந்து நம்ம சேனலில் போட்டு இந்த வீடியோவில் இருக்க பாயிண்ட்ஸ் நீங்கள் மார்க் பண்ணி படிச்சிங்கன்னா கூட கட்டாயம் 6 மார்க் ஆன்சர் பண்ணிக்கலாம். இதே மாதிரி சைட் ஹெட்டிங் போட்டுட்டு நீங்கள் கான்செப்ட் புரிஞ்ச போது சின்ன சைட் ஹெட்டிங் போட்டு நம்ம அதில் பார்த்தா ஓனாவே எழுதிக்கலாம். ஆனால் மறக்காமல் மைய கருத்தும் போட்டுடலாம். இந்த ஸ்டூடெண்ட் நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு சைட் ஹெட்டிங் நீட்டாக எழுதினா முடிவரை எழுதிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா மைய கருத்து மென்ஷன் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 6 மார்க் கொஸ்டின். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தா ஃப்ரீக்வெண்ட்லி 6 மார்க் கொஸ்டினை பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான கொஸ்டின் தலைவன் இல்லற பாங்கினை பற்றி செவிலித்தாய் நாட்டாய் வியந்துக்குள்ள அதுக்கு அவருக்கான கான்செப்ட் என்னென்ன அது முன்னுரை விளக்குரை முடிவுரை போட்டு ஒவ்வொரு சைடு ஹெட்டிங்காக கூட செவிலித்தாய் வியப்பு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எமர்ச்சி, அதே மாதிரி சிறு வயதில் தலைவி, அதே மாதிரி நெக்ஸ்ட் அந்த கான்செப்ட்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். தலைவன் வீட்டில் தலைவி அவங்களோட கான்செப்ட் என்ன அப்படின்னு சொல்லி எழுதிட்டு முடிவுரை எழுதுகிறோம். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா காற்றில் கலந்த பேரோசை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சுந்தரராம சாமி இப்போ தான் பேச்சு கடவுள் தந்த வரன்ற கான்செப்ட் வந்து குறிப்பு சட்டம் எழுதி நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணி ஜீவா, அதாவது மொழிநடை அப்படின்னு சொல்லும்போது ஜீவா தான் இது பேச்சுக்களை பற்றி கொடுத்துரு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த கதை நீங்கள் எல்லாருமே படிச்சிருப்பீங்க. ஸோ பேச்சு நடை அவர் எப்படி பேசுகிறாரு, ஒரு நல்ல பேச்சாளர் என்பவர் வந்து பார்த்து ஜீவன் பேச்சு நடைக்கு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. ஒரு குறிப்புகளை வச்சுக்கிட்டு ரொம்ப சிறப்பாக பேசுவாங்க. காட்டில் கலந்த பேராசை, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜீவானந்தத்துக்கு பார்த்தீங்கன்னா பேச்சு திறன் எப்படி இருந்து முடிவுரை எழுதிட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மைய கருத்து எழுதிட்டு நீங்களும் இதே மாதிரி வந்து மைய கருத்துன்றது நம்ம மாறல் அதுதான் அதுலேருந்து எழுதினா போதும். அடுத்தது ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா
ஸோ இதில் பார்த்தீங்கன்னா திருக்குறள் மொத்தம் 8 மதிப்பெண் பார்த்தீங்கன்னா 3 6 மதிப்பெண் அந்த 3 கொஸ்டின் படிச்சிட்டிங்களா போதும். கரெக்டாக அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் வரும். ஸோ இதில் வந்து ஜென்ரலாக முதல்ல முன்னுரை எழுதிட்டு குறிப்புணர்வில் பார்த்தீங்கன்னா முன்குறிப்பில் அந்த கான்செப்ட் மென்ஷன் பண்ணி எழுதிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குறளும் எழுதி அந்த கருத்தை எழுதிட்டு என்ற குறளை வான்புகழ் கொண்ட வள்ளுவர் அல்லது சென்னா புலவர் அதே மாதிரி இப்போ தெய்வ புலவர் மென்ஷன் பண்ணி எழுதலாம். ஸோ இந்த ஸ்டூடெண்ட் நீட்டாக அதுக்கான கருத்தை எழுதிட்டு அதுக்கான குறள் கீழே எழுதியிருக்காங்க. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா முடிவுரை எழுதுகிறாங்க. முடிவு எழுதி மைய கருத்து எழுதுறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக. இது வந்து திருக்குறள் திருப்பி சொல்ல 3 6 மதிப்பெண் நாட்கள் தான் இருக்குது. அந்த 3ஐயும் படித்து கட்டாயம் ஒன்று வரும். அடுத்து நம்ம பிம்பம் கதை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி முன்னுரை முடிவுரை விளக்கவுரையில் அதுக்கான பாயிண்ட்ஸ் எழுதிட்டு முன்னுரையில் எழுதிட்டு ஏன்னா அதே மாதிரி ஒவ்வொரு சைடிங் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்கள் விரிவான பகுதியாக இருந்தாலும் சரி செய்யுள் பகுதியாக இருந்தாலும் சரி உரைநடை பகுதியாக இருந்தாலும் சரி கட்டாயம் நீங்கள் வந்து இப்போ தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா சைடிங் கட்டாயம் எழுதி நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டூடெண்ட் நீட்டாக ப்ரெசென்ட் அதுக்கப்புறம் பார்த்தா சுற்றுச்சூழல் வளப்படுத்தும் இயற்கை வேளாண்மையை தலைப்பில் மேடை பேச்சிற்கான உருவாக்க இதுவும் பார்த்தா முன்னோரை எழுதிட்டு இந்த சைட் ஹெட்டிங் போட்டு நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. நீங்களும் இதே மாதிரி சைட் ஹெட்டிங் போட்டு எழுதுன்றதுக்காக தான் நான் ஒவ்வொரு வீடியோஸில் மைய கருத்தை மென்ஷன் பண்ணியிருக்கேன். அடுத்தது பார்க்கக்கூடிய அடக்கமுடிமை ஒரு வாழ்வியத்தை ரொம்ப ரொம்ப முக்கியமான குறள் எழுதி நமக்கே திரு செய்யுள் ஆசிரியர் அடிகள் இந்த ஸ்டூடெண்ட் நீட்டாக அதெல்லாம் எழுதிட்டு முன்னோரை எழுதி ஒவ்வொரு குறள் எழுதி அதுக்கான விளக்கம் கீழே கொடுத்துருக்காங்க. குறள் எண்ணும் போட்டிருக்காங்க. ஸோ நீங்களும் இதே மாதிரி மென்ஷன் பண்ணலாம். இல்லை நீங்களோட ஓனோட கான்செப்ட் முடிவரை எழுதிட்டு மைய கருத்தை எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருக்குறள் நம்ம பொக்கிஷம் திருக்குறள் ஒவ்வொருவோட பொக்கிஷம் தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கல்லும் கதை சொல்லும்ன்ற பார்த்திங்கன்னா ஒரு ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 6 மார்க் கொஸ்டின் முன்னோரை எழுதியிருக்காங்க. அதே மாதிரி சைடு ஹெட்டிங் எழுதியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சைடு ஹெட்டிங் கேள்வி முக்கியமான பாயிண்ட்ஸ் நீங்கள் எப்பவுமே பார்த்தா விரிவானம் பொறுத்த வரைக்கும் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஓனாக எழுதினா போய் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்டூடெண்ட் நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது திருமலை முருகன் பல்லுக்குறும் வடகரை தென்கரை நாட்டு பாடல்கள் இயற்கை வளங்கள் இருக்க ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். பல்லுக்கூறும் அந்த வடகரை தென்கரை நிறைய இதில் பார்த்தீங்கன்னா இந்த குறிப்பு சட்டம் ஒரு நீட்டாக போட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தலைப்பு போட்டு திருமலை முருகன் பல்லு குறிப்பு சட்டம் முன்னுரை விளக்குரை போட்டு முடிவரை மைய கருத்து அந்த முன்னுரை எழுதி அதுக்கான கான்செப்டில் நீட்டாக எழுதி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சைட் ஹெட்டிங்காக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அந்த ஸ்டூடெண்ட்டு. ஸோ நீங்களும் இதே மாதிரி ப்ரெசென்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா நகரிகப்பதிலாக பயன்படுத்தி ஆனந்தரங்க நாட்குறிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமாக உரைநடை அதே மாதிரி குறிப்பு சட்டகம் அதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு சைடு நீங்கள் போட்டுட்டு அவரோட பிறப்பு அவர் என்னென்ன அவரோட சாதனைகள் அவருக்கான செயல்பாடுகள் எல்லாத்தையும் எழுதியிருக்காங்க. ஒரு சைடு அரசியல் செய்திகள் முடிவுரை எழுதிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பாரதியின் இதழாளர் முகம் குறித்து நீங்கள் அது ரொம்ப முக்கியமானது துணைப்பாடத்தில் விரிவானத்தில் இதழாளர் பாரதி குறிப்பு சட்டகம் போடுறோம் முன்னுரை எழுதுகிறோம் இதழாசிரியர் எழுதிட்டு ஒவ்வொரு சைடு ஹெட்டிங் இந்த ஸ்டூடெண்ட்டும் நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பயணம் பார்த்தா முடிவுரை நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா கொடையில் சிறந்த வள்ளுவம் இது பார்த்தா 3வது 6 மதிப்பெண் வினாக்கள் அதாவது திருக்குறள் இருக்க முழுமையாக படின்னு சொல்லிட்டு தலைப்பு கொடுத்துட்டு அதுக்கும் நீட்டாக முன்னுரை கொடுத்துருக்காங்க. குறள் அதாவது விளக்கம் எழுதி குறள் எழுதியிருக்காங்க. நீங்களும் அதே மாதிரி மென்ஷன் பண்ணுங்கன்னா இதில் வந்து மைய கருத்து எழுதிங்க. ஸோ ஓவராலாக இதில் பார்த்து இந்த 6 மார்க் மட்டும் போதுமா சார்னா இதோட ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் ஆட் பண்ணிக்க யானை டாக்டர் இதிலிருந்து கட்டாயம் நீங்கள் 3 6 மதிப்பெண் அட்டன் பண்ணிடலாம். ஸோ இதில் இருக்க ஆன்சர் நாங்கள் வேறு மாதிரி படிச்சுக்கோங்க நோ ப்ராப்ளம் நீங்கள் எப்படினாலும் படிச்சுக்கோங்க. ஆனால் கொஸ்டின் ஸோ இதில் இருக்கிற கொஸ்டின்லேயே ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின் முதல்ல படிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா வாடிவாசல் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இசைத்தமிழர் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் வந்து சமணக்கல்வி பௌத்த கல்வி நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜீவாவின் பேச்சு அதுக்கப்புறம் வடகரை தென்கரை இது மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். அதனால தான் இந்த கொஸ்டின் நான் தொகுத்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். திருப்பி சொல்கிறேன் இந்த ஆன்சர் நீங்கள் வேறு மாதிரி படித்தா பரவாயில்ல. ஆனால் இதில் இருக்க கொஸ்டினை நீங்கள் மார்க் பண்ணி படிங்க. படித்து முடிஞ்ச வரைக்கும் எழுதி பாருங்கள். எழுதி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரையும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. உங்கள் மூலிமா அவங்களும் படிக்கட்டும். ஸோ நான் உங்களுக்கு பல டைம்ஸ் நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் டிசி 11th ஸ்டாண்டர்ட் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் மாடல் கொஸ்டின் பேப்பர் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் திஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பர்சன் தொடர்ந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது எல்லாமே நம்ம போடுற வீடியோ யாராவது ஒருத்தருக்காக யூஸ்ஃபுல்லாக கான்செப்ட் இன்னும் வரைக்கும் நம்ம வீடியோ போட்டுட்ருக்கோம். உங்களுக்கு நிறைய பேர் நம்ம 10th நம்மளுடைய சேனல் ஃபாலோ பண்ணுறவங்க நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும் நம்ம சேனலில் போகிற கொஸ்டின்ஸ் மேக்ஸிமம் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ற கான்செப்டாக போட்டுட்ருக்கோம். ஸோ ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஃப்ரம் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி for your valuable support to our channel, and also I wish you all success to score high marks in the public exam. All the best students, vidamuyarchi, viswarupa vetri, all the best. Okay, thank you, bye.